வரும் ஜூலை 20 சனிக்கிழமை நாட்டின் 17வது மாட்சிமை தங்கிய மாமன்னராக அரியணை அமரவிருக்கும் சுல்தான் இப்ராஹிம் பார்ப்பதற்குத்தான் கண்டிப்பானவர். அவருடன் பழகி பார்த்தால் அதற்கு நேர்மாறான அவரின் மற்றொரு முகத்தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவர் என்கிறார் தேசிய செய்தி நிறுவனமான பிர்னாமாவின் தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன்வாய். சுல்தான் இப்ராஹிம் அவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர் என்ற அடிப்படையில் அவரின் தோற்றமும் அவரின் கீர்த்திமிகு பண்பு நலன்களையும் கண்டு தாமே வியந்து போயிருப்பதாக வாங் சுன்வாய் சொன்னார். 2014ஆம் ஆண்டு முதல் சுல்தான் இப்ராஹிமுடன் நான் பழகி வருகிறேன். ஜோஹர் மாநிலத்தை தேசிய ஊடகங்கள் அவ்வளவாக கண்டு கொள்வதில்லை என குறைப்பட்டு கொண்ட சுல்தான் இப்ராஹிம் அதன் தொடர்பில் கருத்துக்களை கண்டறியும் பொருட்டு அப்போது எனக்கு அழைப்பு விடுத்திருந்ததாக வாங் சுன்வாய் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். சுல்தான் இப்ராஹிம் மிகவும் கண்டிப்பானவர் என அறியப்பட்டவர். எனவே 2015இல் புக்கிட்சரின் அரண்மனையில் அவருடன் நடைபெற்ற முதல் சந்திப்பு எனக்கு சற்று தயக்கமாகவே இருந்தது. ஆனால் சர்வ சாதாரணமாகவும் மிகவும் எளிமையாகவும் சுல்தான் இப்ராஹிம் பேசியதைக் கண்டு நான் வியந்து போனேன். என்னுள் இருந்த தயக்கமும் படபடப்பும் உடனே காணாமல் போனது என வாங் சுன்வாய் கூறினார். தோற்றத்திலும் செயலிலும் கண்டிப்பானவர் என்றாலும் மக்கள் மீதான அன்பிலும் அக்கறையிலும் அவருக்கு நிகர் அவரே. பலரும் அறிந்திராத சுல்தான் இப்ராஹிமின் குணநலன்கள் அவரின் 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு போக போக தெரியும் என வாங் சுன்வாய் சொன்னார். சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமரும் விழா சனிக்கிழமை தேசிய அரண்மனையில் மலாய் ஆட்சியாளர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இணைய பகடிவதையின் மூலம் சமூக ஊடக பிரபலம் ஏஷாவின் தற்கொலைக்கு தூண்டிய பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கிட் அபராதம் மட்டுமே விதித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதே சமயம் சூப்பர் மார்க்கெட்டில் மதுபான பாட்டில்களையும் ரொக்க பணத்தையும் திருடியதற்காக அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் நபர் என்றும் பாராமல் திலுக்கிந்தானில் ஓர் ஆடவருக்கு 4 ஆண்டுகள் சிறையும் 1 பிரம்படியும் விதிக்கப்பட்டுள்ளது. இது தமக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிகாம்புட் மாயிகா தொகுதி காங்கிரஸ் தலைவர் டத்து என் சிவகுமார் கூறியுள்ளார். ஏஷா விஷயத்தில் உடனடியாக களமிறங்கி சந்தேக நபர்களை கைது செய்த போலீசாரின் நடவடிக்கை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதில் நீதிமன்றமும் நடப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்றாலும் ஏஷாவின் உயிர் பறிபோன விஷயத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை போதுமானதாக இல்லை. எனவே சட்டம் 336 என சுருக்கமாக அழைக்கப்படும் சிறிய குற்றங்களுக்கான சட்டத்தை அரசாங்கம் திருத்தியாக வேண்டும். எல்லா குற்றங்களுக்கும் ஒரு பொதுவான சட்டமாக அது இனியும் பயன்படுத்தப்படக்கூடாது என டைனமிக் சீனார் காசி மலேசிய நலச்சங்கத்தின் தலைவரும் புரவலருமான டத்து சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். ஓர் உயிரே போயிருக்கிறது. இருந்தும் 336வது சட்டப்பிரிவின் கீழ் இணைய பகடிவதை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ஏன் என்பது எனக்கு இன்னும் விளங்கவில்லை என்றார் அவர். எனவே இணைய பாதுகாப்பு சட்டத்தை அரசாங்கம் சீக்கிரமே இயற்றிட வேண்டும். இன்னொரு ஏஷாவை இழக்கும் வரை நாம் காத்திருக்க முடியாது என சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். LRT-3 இலகு ரயில் சேவை திட்ட கட்டுமானத்திற்கு வழிவிடும் வகையில் பிளஸ் மற்றும் ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலைகளில் நாளை ஜூலை 18 வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை 31 வரை போக்குவரத்து கட்டம் கட்டமாக மூடப்படும் அல்லது திருப்பி விடப்படும். திங்கள் முதல் சனி வரை இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை அங்கு போக்குவரத்து மூடப்படும். LRT-3 கட்டுமானத்தின் முதன்மை குத்தகை நிறுவனமான சத்யா உத்தாமா LRT-3 சென்ட்ரியன் புர்ஹாட் அறிக்கை ஒன்றில் அதனை தெரிவித்தது. ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலையில் பெட்ரோனாஸ் NGV எதிர்ப்புறம் டமான்சரா நோக்கி செல்லும் ஜலான் காயு ஆரா சாலை கட்டம் கட்டமாக மூடப்படும். அதே சமயம் பிளஸ் நெடுஞ்சாலையில் டமான்சராவிலிருந்து ஸ்பிரிண்ட் மற்றும் ஜலான் காயு ஆரா நோக்கி செல்லும் பாதை அங்குள்ள ஹார்ட்வேர் கடை தொடங்கி பெட்ரோனாஸுக்கு எதிர்ப்புறம் உள்ள சாலை வரை அட்டவணைக்கேற்ப மூடப்படும். சாலையின் ஆக இடப்பக்க பாதையோ நடுப்பாதையோ அல்லது ஆக வலப்புற பாதையோ எதுவாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு பாதை தான் மூடப்படும். இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவித்த LRT கட்டுமான குத்தகை நிறுவனம் பாதை திருப்பி விடப்படுவது தொடர்பான அறிவிப்பு பலகைகளை பின்பற்றி நடக்குமாறு வாகன ஓட்டிகளை கேட்டுக்கொண்டது. இந்த LRT-3 ரயில் சேவை திட்டம் ஸ்லாங்கோர் பண்டார் உத்தாமாவில் தொடங்கி ஜோஹான் சத்யாவில் முடிவடையும். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று தரும் விளையாட்டாளருக்கு ரொக்க பரிசுகளும் சன்மானங்களும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் ஒலிம்பிக்கில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை பெற்றுத் தரும் விளையாட்டாளருக்கு ஸ்லாங்கூர் புஞ்சாக் ஆலாமில் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அடுக்குமாடி வீட்டை தனியார் நிறுவனம் ஒன்று பரிசாக கொடுக்க முன்வந்துள்ளது. ரோட் டு கோல் ஆர்டிஜி திட்டத்தின் வாயிலாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ நேற்று அந்த நற்செய்தியை அறிவித்தார். இவ்வேளையில் மின்சார பொருட்களை விற்கும் பிரபல நிறுவனம் ஒன்று ஆதரவளிக்கும் 3 விளையாட்டாளர்கள் ஒருவேளை நாட்டுக்கான முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை வென்றால் அவர்களுக்கு 10 லட்சம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. தேசிய பூப்பந்து அணியைச் சேர்ந்த ஆரன் சியா, சோ வியிக், சென் தங் ஜி ஆகியோரே அம்மூவராவர். இவை அனைத்தும் வெறும் பரிசுகளும் ரொக்க சன்மானங்களும் மட்டுமல்ல, நாட்டின் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான வர்த்தக நிறுவனங்களின் ஆதரவின் அடையாளம் என அமைச்சர் ஹெனாயோ சொன்னார். டத்து ஸ்துவாட் ராமலிங்கம் தலைமையிலான ஆர்டிஜி செயலகம் சன்மானங்கள் வழங்க ஆர்வமுள்ள மேலும் பல தனியார் நிறுவனங்களுடன் பேசி வருகிறது. உலகின் அந்த மாபெரும் விளையாட்டு திருவிழாவில் இருந்து முதல் தங்கப்பதக்கத்தோடு நாடு திரும்புவதை ஊக்குவிக்கும் முயற்சியாக சன்மானங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வரும் ஜூலை 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்குகிறது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லியோனல் மெஸ்ஸி இருவருக்கும் அடுத்து புதிய தலைமுறையின் மிகச்சிறந்த கால்பந்தாட்டக்காரராக வலம் வரும் கிலியான் எம்பாப்பே ஸ்பெயின் நாட்டின் பணக்கார கிளப்பான ரியல் மேட்ரிட்டில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். சந்தியாகோ பெர்னாபு அரங்கில் சுமார் 80,000 ரசிகர்களின் கரகோஷத்திற்கு மத்தியில் எம்பாப்பே ரியல் மேட்ரிட் ஆட்டக்காரராக அறிமுகப்படுத்தப்பட்டார். 2009ஆம் ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து ரியால் அணிக்கு மாறி வந்த போது இதே போன்று அமர்க்களமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதற்கு ஈடாக இப்போது எம்பாப்பேவும் பிரம்மாண்டமாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். 5 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் அந்த ஜாம்புவான் அணியில் இணைந்துள்ள எம்பாப்பேவுக்கு முதன்மை தாக்குதல் ஆட்டக்காரருக்கான 9ஆம் எண் கொண்ட ஜெர்சி வழங்கப்பட்டுள்ளது. இது எனது சிறுவயது கனவு இப்போது நனவாகியுள்ளது. இது எல்லையில்லா மகிழ்ச்சியை தருகிறது. ரியல் மேட்ரிட்டுக்காக என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன் என 25 வயது எம்பாப்பே தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். 2018இல் பிரான்ஸ் மூலம் உலக கிண்ணத்தை வென்று வருமான எம்பாப்பேவுக்கு ரியல் அணியில் ஆண்டுக்கு வரிக்கு பிந்திய சம்பளமாக 15 மில்லியன் யூரோ, அதாவது மலேசிய ரிங்கெட்டுக்கு 77 மில்லியன் வழங்கப்படும். இதற்கு முன் தனது PSG அணிக்காக விளையாடி வந்த எம்பாப்பே ரியல் மேட்ரிட்டில் இணைந்திருப்பதன் மூலம் அவரின் மற்றொரு முக்கிய கனவான சாம்பியன்ஸ் லீக் கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பும் அதிகமாகியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் உள்ள சொகுசு ஹோட்டலில் 6 பேர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களில் சிலர் விஷம் கொடுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. மரணமடைந்தவர்கள் அனைவரும் வியட்நாம் நாட்டவர்கள் என தெரிய வருகிறது. எனினும் அமெரிக்கர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன. முன்னதாக அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தாய்லாந்து ஊடகங்கள் அவசர செய்தி வெளியிட்டன. எனினும் அதனை மறுத்த போலீஸ் மேற்கொண்டு எதுவும் கருத்துரைக்கவில்லை. அச்சம்பவம் குறித்து உடனடி விசாரணை நடத்துமாறு தாய்லாந்து பிரதமரும் உத்தரவிட்டுள்ளார். இது போன்ற சம்பவங்கள் தாய்லாந்து சுற்றுலாத்துறையை பாதிக்கலாம் என அவர் கவலை தெரிவித்திருக்கிறார்.